நமது சேனலில் வரும் கிறிஸ்தவ செய்திகளை கேட்டு பயனடையுங்கள். பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் ஊழியக்காரங்க சேர்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் அந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணுறார், வேற ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுறார். அப்போ ஆவியானவர் அந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. நடக்கிறவர்கள் யார், ஓடுகிறவர்கள் யார்? இந்த வசனம் சொல்லுது, அவர்கள் காத்திருக்கிறவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும், கிறிஸ்துவுக்கு என்று காத்திருக்கிறவர்கள். இவங்க எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே கிறிஸ்தவத்திலேயே கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சபைக்குள்ளேயே தேவனுக்கு உகந்தவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்குது, பெயர் கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று இருக்கிறது. நான் சொல்கிறது ஆவிக்குரிய சபைக்குள்ளேயே இருக்குது. இவர்களெல்லாம் சபைக்கு வருவாங்க போவாங்க, அவ்வளோதான். இவங்ககிட்ட எந்த விதமான காத்திருக்குதல் இருக்காது. இயேசுக்காக இது அவங்களுக்கு வெறும் ஒரு டாக்ட்ரினாக மட்டும் இருக்கும். உங்கள் சபையில் வருகையை பற்றி பேசுகிறாங்களா, பேசுகிறாங்க. உங்களுக்கு ஏறிச்சா, நீங்கள் காத்திருக்கிறீங்களா அப்படின்னா அது இல்லை. அது ஒரு உபதேசம், இந்த வாரம் ஒரு செய்தி, அவ்வளோதான். ஆனால் வசனம் சொல்லுது, காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களோ. அப்போ நீங்களும் நானும் காத்திருக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா? அப்படி இருக்கிறவர்களில் ரெண்டு காரியம் செய்வார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஒன்று ஓடுகிறவர்கள், இன்னொன்று நடக்கிறவர்கள். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஓடுகிறவர்கள் யார், நடக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே ரெண்டு பிரமாணத்தை உடையவர்கள். அதாவது நியாயப்பிரமாணமும் சுயாதீன பிரமாணம். இன்னும் சொல்ல போனால் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பிரமாணம் முழுக்க நடக்கிறது தான். புதிய ஏற்பாட்டு பிரமாணம் முழுக்க ஓடுவது. புரியுதா? எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணும்போது இந்த வசனத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல புதிய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? வாசிங்க, எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 12:1 வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நியூ டெஸ்ட்மெண்ட் ஒரு ஓட்டம். பழைய ஏற்பாடு ஓட்டம் அல்ல, நடக்குதல். அது எப்படி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நியூ டெஸ்ட்மெண்ட் என்பது ஓட்டம். இங்கே உங்களுக்கு நடக்கிறதுக்கான நேரமே இல்லை, ஓடுறதுக்கான நேரம் தான் இருக்குது. பொறுமையோடு கூட ஓடக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்னுடைய பிரயாணத்தை முடித்தேன் அல்ல, நான் நடக்கிற காரியத்தை முடித்தேன் அல்ல, நான் என்னுடைய போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு ஓட்டம். உங்களுக்கு எனக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்படையாமல் ஓடணும். வசனம் அதுதான் சொல்லுது. அவர்கள் எப்படி செய்வாங்களாம்? இளைப்படையாமல் ஓடுவார்கள். எப்படி ஓடுவீங்க? கொஞ்சம் வசனத்தை எடுத்து தியானித்த போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரெண்டு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதற்கு பிறகு ஒவ்வொரு வசனமாக எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் படிகள் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 21:1 வாசிங்க. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து புலம்பெயர்ந்த பின்பு நேராய் ஓடி. அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் படிகள் முழுக்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுலேயே 3வது வசனம், சீரியா நாட்டுக்கு ஓடி. யாருமே நடந்தே போல பாருங்க. ஏன் அவன் நடந்து போகணும்னு எழுதலாம்ல? நாங்கள் அது வழியாக கடந்து போனோம், நடந்து போனோம், இப்படி எழுதலாம்ல? அந்த வசனத்தை நல்லா அடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் படிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் 8:30, ஓடி போய் சேர்ந்து. அடுத்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 14:6, சுற்றுப்புறங்களுக்கு ஓடி போய். அடுத்து 16:11, துரோவாவில் கப்பல் ஏறி சமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி. அவங்க ஓடிட்டே இருக்கான் பாருங்க, அவங்க லைஃப் ஃபுல்லா.
அவன் 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறான், 27ஆம் அதிகாரம் வரைக்கும், மொத்தம் 28 அதிகாரம் அப்போஸ்தலர் படிகள், 27ஆம் அதிகாரம் வரைக்கும் யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, பவுலை எடுத்துக்கொள்ளுங்க, பிலிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது மற்ற அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளுங்க, ஓடிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். இந்த ஓட்டத்தை அவங்க முடிக்கவே இல்லை. அவன் ஓட்டத்தை முடித்தான், அடுத்தவன் தொடங்குறான். பவுல் முடிக்கிறான், திமோத்தேயு தொடங்குறான், திமோத்தேயு முடிக்கிறான், அடுத்தவன் தொடங்குறான். இப்படி தொடங்கி இப்போ யாருக்கிட்ட வந்து சேர்ந்துருக்குது? நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்குது. இப்படி ஓடுறாங்களே, ஓடும்போது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைப்புனா என்ன? ரெஸ்ட், டயர்டஸ், அப்படியே மூச்சு வாங்குறது. அவனுக்கு மூச்சு வாங்காதுங்குது. ஓடினா என்ன ஆகாது? ஏங்க ஓடினா மூச்சு வாங்குங்க, அதானுங்க இயற்கை, அதுதானுங்க நார்மல் ப்ரொசீஜர். ஒரு ஓட்டம் 100 மீட்ரு 9 செகண்டில் 8 செகண்டில் ஓடுறான் ஒருத்தன், உலக ரெக்கார்டு பண்ணுறான்னா, முடிக்கும் போது அவனுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அந்த நிமிஷம் பாருங்க என்ன செய்கிறான்? மூச்சு வாங்குது, நிற்கிது, அப்படி மூச்சு வாங்குறான். ஆனால் வசனம் சொல்லுது, ஓடுகிறவனுக்கு என்ன ஆகாது? இளைப்படையாது. இளைப்பு அடையவே அடையாது. அந்த ஓட்டம் அப்படித்தான் ஓடணும் கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறவர்கள். உனக்கு நடுவில் ரெஸ்ட் என்பதே கிடையாது. நீ ஒரு இடத்துல சோர்ந்து போய் இளைப்படைகிறதுக்கான காரியம் வரவே வராது. காரணம், கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம். நீ ஓடும் போது எப்படி ஓடுவ? எனக்கு ஒன்று ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதன் முடிவை நோக்கி நான் ஓடுகிறேன். அந்த முடிவில் யார் நிற்கிறா? இயேசு நின்றுட்டு இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவு எது? அதுதான் உனக்கு இளைப்பறுதலை கொண்டு வரும். ஏன் அவன் மூச்சு வாங்குறான் தெரியுமா? உசைன் போல்ட் ஓடும் போது முடியும் போது அவனுக்கு கோல்டு மெடல் கிடைக்கும், சந்தோஷம். ஆனால் மூச்சு வாங்கும். நீங்கள் ஓடுறீங்க, உங்களுடைய ஓட்டம் எதை நோக்கி ஓடுது? 28 வயசு வரைக்கும் கல்யாணத்தை நோக்கி ஓடுது, 20-22 வயசு வரைக்கும் வேலையை நோக்கி ஓடுது, ஒரு 20 வயசு வரைக்கும் படிப்பை நோக்கி ஓடுது, கிடைக்கிது, ஆனால் மூச்சு வாங்குது. ஏன்? இதெல்லாம் உனக்கு கிடைச்சாலும், நீ திருப்தி அடைஞ்சாலும், எவ்வளவுதான் நீ சாட்டிஸ்ஃபை ஆனாலும், உலகத்தில் உள்ள ஓட்டத்தில் நீ ஓடி முடிச்சு எனக்கு தேவையெல்லாம் நான் கிடைச்சிருச்சு, அதாவது தேசத்திலேயே உயரிய விருது கிடைச்சிருச்சு, பிரதமரோ ஜனாதிபதியை கூப்பிட்டு பாராட்டிட்டாரு, உனக்கு தேவையான மெடலை குத்திட்டாரு, நீ தேவையானதான வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டாய், வாகனத்தை வாங்கினாய், வீட்டை வாங்கினாய், எல்லாம் முடி, உனக்கு இளைப்படைதல் உண்டாகும். நீ ஒரு இடத்துல டயர்ட் ஆவ, ஸ்பிரிச்சுவல் டயர்ட் கண்டிப்பாக ஆவ. அவ்வளோ தூரம் ஆசியாவிலேயே மிகப்பெரியதான சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு நடிகன் சொல்லுகிறான், எனக்கு சமாதானமே இல்லை, 10% கூட நிம்மதி இல்லைங்கிறான். நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறது தான் நம்முடைய டார்கெட். நம்மளுடைய டார்கெட்டே என்ன? லைஃபோடைய டார்கெட் என்ன? சொந்த வீட்டில் சாகணும். லைஃபோடைய டார்கெட் என்ன? பேர பிள்ளைகளை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். டார்கெட் என்ன? ஒரு 25 சவரன், 50 சவரன், 100 சவரன் நகை வாங்கிடணும். இவ்வளோதான். இதை உன்னுடைய 60 வயசுக்குள்ளே நீ ஓடி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஓடி முடிச்சு அந்த வீடை கட்டி முடித்த பிறகு, அந்த நகையை வாங்கி முடித்த பிறகு, அந்த காரை வாங்கி முடித்த பிறகு, அந்த பட்டத்தை வாங்கி முடித்த பிறகு உனக்கு திருப்பி மூச்சு வாங்குது, இளைப்படையுது, திருப்தி இல்லை, திருப்தி ஆகாது. இதுவும் இல்லையா? இதுவும் இல்லையா? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஒரு திருப்தி வரல. 16வது வசனம், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். ஆண்டவர் சொன்னபடி வந்தாச்சு, தேசத்துக்கு வந்தாச்சு, பையன் கிடைச்சிட்டான், தேசம் கிடைச்சிருச்சு, பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு செல்வ சீமானாயாச்சு, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஒரு பையன் கிடைப்பானான்னு கேட்டான், லீகலி ஒன்று, இல்லீகலி சுத்தி பிள்ளைகள், அவ்வளவு வந்துருச்சு. இப்போ சொல்றான், இன்னும் எனக்கு இளைப்பாறுதல் இருந்துகிட்டே இருக்கு. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அவன் சொல்றான், அதை அல்ல
அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். இதுதான் இளைப்படையாமல் ஓடுவது. உனக்கு எனக்கும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஓட்டம் அப்படிப்பட்ட ஓட்டம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. என்னென்னா 10 வருஷம் 20 வருஷம் ஆண்டவருக்குள்ளே வந்தும் இன்னும் இந்த வேதத்தினுடைய மைய கருத்தை புரிஞ்சிக்க முடியாமையே ஒரு கூட்டம் இருக்குது. இன்னும் புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் புரிஞ்சிக்காமையே செத்தும் போச்சு. இன்னும் இந்த பைபிள் உலக ஆசீர்வாதத்துக்குரியது, இன்னும் இயேசு கிறிஸ்து உலக ஆசீர்வாதத்துக்குரிய தேவன், இன்னும் இயேசு கிறிஸ்து இந்த அழிகிற பூமியில் உன்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான் தேவன் அப்படிங்கிற ஒரு தாட். அதை நோக்கி ஓடி ஓடி அவங்களுக்கு என்ன வர மாட்டேங்குது? ஒரு திருப்தி வரவே மாட்டேங்குது. ஓடிக்கிறாங்க, 60 வரைக்கும் ஓடிடுறாங்க. ஓடி முடிச்ச பிறகும் அவங்களுக்குள்ள திருப்தி இல்லை. எத்தனை வயசானவங்க ரிட்டையர் ஆன பிறகு சொந்த வீடு கட்டி பையனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கி அதில் உட்காந்துருக்கிறவங்க கடைசியில் போனால் கையில் என்ன வச்சுட்டு உட்காந்துருக்காங்க? பைபிளை வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். அவங்ககிட்ட சொல்லணும், இல்லைங்க இதை எப்படி ஓரமாக வச்சுருங்க, நம்ம அடுத்த வீட்டுக்கு ரெடி பண்ணுவோம். அவன் சொல்கிறான், இல்லை இதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அறிவு 60 வருது, 70 வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அறிவு உனக்கு என்னை தேடும் போதே வந்துடணும். அப்போ தான் உன் ஓட்டத்தில் இளைப்படைதல் இருக்காது. நீ ஒரு கூட்டம் இளைப்படைகிற ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தும் அவனுக்கு என்ன இல்லை? ரெஸ்ட் இல்லை. அதான் நான் சொல்லுவேன், இயேசுக்கிட்ட வந்து திருப்தி ஆகாமல் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போனவன் ஒருத்தன் யார் தான்? ஒரு ஐஸ்வர்யவான் மட்டும்தான். அவன் திருப்தி இல்லாமல் போனவன். இவங்க அத்தனை பேருமே இயேசுக்கிட்ட வந்துட்டு நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிட்டாங்க. அவன் ஒருத்தன் மட்டும்தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் போயிட்டான். ஏன்னா அவனால் உலகத்தை விட்டுட்டு என்ன செய்ய முடியல? வர முடியல. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தலனுடைய இந்த ஊழியத்தை அப்படியே வாசிக்கிட்டே வந்தோம். அவன் ஓடுறான் ஓடிட்டே இருக்கிறான். ஏன் ஆவியானவர் அவர்கள் ஓடின்னு அவன் நடந்தா ஓடின்னு எழுதாதில்ல பைபிள். நடந்தா அவன் ஓடினார்கள்னு எழுதாதில்ல. அவன் ஓடினா தானே ஓடணும்னு எழுதும். அப்போ ஏன் இவன் ஓடிட்டே இருந்திருக்கிறான்? நீங்கள் பாருங்கள், நம்ம பொதுவாக ஒரு ட்ரெயின் பிடிக்கணுன்னா பார்த்துருக்கீங்களா? கணவன் மனைவி புறப்பட்டு போவாங்க வீட்டிலேருந்து. பொதுவாக இவங்க போகும்போது லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு விதமான டென்ஷன் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அங்கே ட்ரெயின் லேட் ஆகட்டெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்னவாக இருப்போம்? டென்ஷனாக இருப்போம். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே இறங்கி அந்த பிளாட்ஃபார்மை தேடி ஓடுற நேரம் இருக்குல்ல, இந்த கணவர் கொஞ்சம் முன்னாடி வேகமாக ஓடுவார். இந்த அம்மா பாவம் இல்லையா, அதால் எதையும் தூக்க வேற முடியாது. அவர் இருக்கிற 2 பேக்கை தூக்கிட்டு கரெக்டாக ஓடுவார் இல்லையா. எங்கூட ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஒர்க்கை மைண்டில் போட்டுட்டு கிளம்பி போகும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, ரோட்டில் இருக்கிறவனெல்லாம் திட்டி முடிச்சுடுவாங்க. குறுக்கால வராம்பார், நேராக வராம்பார், நரகத்துக்கு போகிறவன் பார், இப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க, திட்டிகிட்டே வருவாங்க. சரி ஓகே ரைட்டு போயிட்டோம். போனால் இவர் வேகமாக எழுந்து வரும், வா சீக்கிரம் வா. அந்த ட்ரெயின் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேகம் இன்னும் ஆகும். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான், இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட போகிறது. கிட்டுன்னு ஓடி. இதே மாதிரி லைஃப் லாங் இருந்தால் எப்படி இருக்கும்? லைஃப் லாங் இப்படியே வேலைக்கும் காலையில் கிட்டுன்னு ஓடி ப்ரெஷர் ஏறி இருக்கு பாருங்க. ஏறினவங்க தானே சொல்ல முடியும், இல்லாதவங்கள சொல்ல முடியும் இல்லையா? இல்லை நம்ம என்ன விரும்புகிறோம்? ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காந்துக்கணும். அப்போ தான் நமக்கு என்னவா இருக்குது? பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11 மணிக்கு ஃப்ளைட்டுன்னா 9 மணிக்கே உள்ளே உட்காந்துருப்பேன். இப்படி நான் பார்த்துருக்குறேன். இந்த வேகமாக ஏதோ ஒரு நாள் ஓடுகிற நமக்கே இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. அடுத்த தடவை தீர்மானிக்கிறோம், இப்படி நம்ம போகக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே வந்துடணும். ஆனால் இவன் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணியிருக்கிறான்? ஓடிட்டே இருக்கான். அப்போ இந்த ஓட்டத்துக்கு பின்னாடி ஏன் ஆவியானவர் ஓடின்னு வச்சிருக்கிறாருன்னா, இவன் எப்படி இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருப்பான் இவன். ஏன்னா என்ன அர்த்தம்னா, என் கையில் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை, இதை அவர் வரத்துக்குள்ள நான் கொண்டு போய் சேர்த்துறணும் எல்லாருக்கும்.
எனக்கு நடக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு ஓடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. என் கையில் இருக்கிற காஸ்பல், என் கையில் சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டியிருக்கு, உலகத்துக்கே நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டி இருக்குது. அந்த பொறுப்பு முதலாவது அப்போஸ்தலர் கையில் இருந்துச்சு. அவன் நினைக்கிறான், நான் நடந்தானா வேலைக்காகாது, நான் ஓடிட்டு தான் இருக்கணும், நான் ஓடினா தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓடுறான் பாருங்க. அந்த ஓட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு நியமிச்சிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற குரூப் எப்படி இருக்குது? கையில் இருக்கு. அதாவது நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மோட் ஆஃப் மீடியமை பற்றி நான் பேசலை. அன்றைக்கி அவங்க நேரில் போய் சொன்னாங்க, அதனால் ஓடினாங்க. இன்றைக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம், யூடியூப்பில் பேசுகிறோம், ஃபேஸ்புக்கில் பேசுகிறோம். அதனால் நம்மளும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கணுமா? நான் பரபரப்புன்னு சொல்கிறது ஃபிசிக்கலி இல்லை, ஸ்பிரிச்சுவலி. என் கையில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எனக்கு எவ்வளோ வயசுன்னு எனக்கு தெரியாது, இயேசு எப்போ வருவாருன்னு தெரியாது. அவர் வருவதற்குள்ளாகவோ அல்லது நான் மரிப்பதற்குள்ளாகவோ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடித்து விட்டு மேலே போக வேண்டும். எப்போ எனக்கு முடியும் தெரியாது, எப்போ முடிப்பேன்னு தெரியாது. Who am I to make a decision? நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? நான் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிறேன், செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன செய்கிறேன், நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு அல்லது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்ட பிறகு அப்புறமா போய் நான் இந்த மினிஸ்ட்ரியை செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு who am I? நான் எப்படி அந்த முடிவு எடுக்க முடியும்? என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஒரு நாள் கூட தூங்குவதற்கான நேரம் இல்லை எனக்கு. ஒரு நாள் கூட நான் ரெஸ்ட் எடுப்பதற்கான நேரம் இல்லை. ஓடு ஓடு ஓடிட்டே இரு. அந்த எண்ணம் இருக்கிறவன் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். ஒரு கூட்டம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, டேக் ரெஸ்ட், இளைப்படை, நல்லா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. நல்லா ஓடிட்ட, 3 நாள் ஓடுறியா, நல்லா மீட்டிங் போயிட்டு வரியா, ஒரு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்போ எடுத்தாதான் நீங்கள் ஓட முடியும். இந்த எண்ணத்தை பவுலும் திமோத்தியும் சீலாவும் எடுத்திருந்தால் உன் கைக்கும் என் கைக்கும் பாதி புக்கு கூட வந்திருக்காது. இன்னைக்கு சுவிசேஷம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்காது. அவனுக்குள்ள ஒரு வைராகியம் இருந்துச்சு. நான் சாகரத்துக்குள்ள டோட்டலாக கவர் பண்ணி. நேற்று பாடம் படித்தோம் அலெக்சாண்டரை பற்றி. யோசித்து பாருங்க, அவனுக்கு எவ்வளோ வயசுன்னு தெரியாது. தான் வயசு, நான் சாவதுக்குள்ள உலகத்தை பிடிக்கணும்னு நினைச்சான். ஆனால் அவனுக்கு இருந்ததே 33 வயசு தான். 33 வயசுக்குள்ள 70% உலகத்தை பிடிச்சிட்டான். அலெக்சாண்டர் என்ன நினச்சிருப்பான் தெரியுமா? ஒருவேளை சாகும்போது நல்ல வேலை பிடிச்சிட்டேன், நான் இன்னும் வயசு இருக்குன்னு நினச்சி லேட்டாக ரெஸ்ட் எடுத்திருந்தேன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அந்த ஊரில் ரெஸ்ட் எடுப்போம், பின்னாடி யுத்தத்துக்கு போவோம், இப்போ தான் ஒரு யுத்தத்தை முடிச்சிருக்கோம், we will take rest. அப்படி நான் நினச்சிருந்தேன்னா உலகம் என் கைக்கு இன்னைக்கு வந்திருக்காது. உலகம் என் கைக்கு ஏன் வந்துச்சு தெரியுமா? நான் குதிரையிலேயே தூங்குகிறவன், நான் போகிற இடத்துல தூங்குறவன். நெப்போலியனை யாரை பற்றி சொல்லுவாங்க, அவர் குதிரையிலே தான் தூங்குவாராம், அப்படியே படுத்து. அவர் போய் ரெஸ்ட் எடுங்க அவர் சொல்லுவாராம், ஏன்னா என் கையில் இருக்கிற யுத்தம் அவ்வளோ முக்கியமானது, நான் ஓடி முடிக்க வேண்டிய தூரம் அதிகம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த வெறி இல்லை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றது, உட்கார்றது, ஒரு செய்தியை கேட்கறது, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கேட்கறது, ஒரு 10 வருஷம் ஆண்டவருக்குள்ள இருந்த உடனே ஏதோ கொஞ்சம் உண்மையை பார்த்து கர்த்தர் ஒரு வீடு கொடுக்குறாரு, ஒரு வாசல் கொடுக்குறாரு, பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறாரு, மாதம் சம்பளம், சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதான். நீங்களும் நானும் இவ்வளவே, அவ்வளோதான். உங்களை கொண்டு ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் வந்தீங்க, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க, திருப்தி அடைஞ்சிட்டீங்க. ஆனால் யார் இளைப்படைய மாட்டான் தெரியுமா? யார் ரெஸ்ட் எடுக்க மாட்டான் தெரியுமா? அவர் வர வரைக்கும் அல்லது நான் போகிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். ஐ நெவர் டேக் ரெஸ்ட். எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளையும் நான் யூஸ் பண்ணுவேன். நான் சொல்லுவேன், நீ உன் குடும்பம் நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக களியாட்டமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஊழியத்துக்கு வராத, நல்ல விசுவாசியாக இருந்துக்கோ, பிரச்சனையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வாங்க, நல்ல ஆராதனை பண்ணுங்க, 1 மணி நேரம், ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிங்க, குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க போங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கு என்று சாதிக்கணும்னு இந்த ஊழியத்துக்குள்ளே வந்தவன் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. இங்கே நமக்கு ரெஸ்டே கிடையாது. நமக்கு ரெஸ்ட் இனி வருகிறதாக இருக்கிறது. புரியுதா? ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. இப்போ சுரங்கத்தில் இறங்கி ஒருத்தன் வேலை செய்கிறான், அங்கே போகிறவனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவே முடியாது. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க முடியாது. யாருக்கிட்ட?
சுரங்கத்துக்கிட்ட போகிறவங்ககிட்ட. ஏன்னா அவனுக்கு என்ன முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. சுரங்கத்தில் இறங்குறவனுக்கு கூட அப்படி உண்டு. ஆனால் மேலே போயிருக்கிற மோசே திரும்பி வருவானா வரமாட்டானா கூட தெரியாது ஜனங்களுக்கு. அந்த அளவுக்கு அவன் தேவனோடு கூட இருக்கிறவன். அவனை கல்யாணம் பண்ணாலே ஒருத்தி, அவன் நிலைமை யோசிச்சு பாருங்க. மோசையை ஒருத்தி கல்யாணம் பண்ணால 40 நாள் மேகத்தில் போயிடுவார், ஒரு பாட்டு ஏறி மலைக்கு மேலே போயிடுவார். இந்த அம்மா என்ன பண்ணும், பிள்ளைய வச்சுக்கிட்டு கீழே. நம்ம அம்மா வந்தால் என்ன பண்ணோம், மூஞ்சை தூக்கிட்டு உட்காந்துருக்கோம். கீழே இறங்கி அந்த ஆளே 40 நாள் கழித்து வருவான். ஆண்டவரே என்ன பண்ணி அனுப்புவார், ஆண்டவர் என்ன பண்ணி அனுப்புவார், ஃபுல் ஸ்டஃப்பையும் போட்டு அனுப்பியிருப்பார். போய் ஜனங்களிடத்துல சொல். என்ன தான் நீங்கள் ஆவியில் நிரம்பி கீழே வந்தாலும் மாம்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஆமாம் தானே? நல்லா ஃபாஸ்டிங் பீரியடில் இருந்துட்டு வாங்க. வந்த உடனே என்ன, அவங்க ஊர் பக்கம் நாகர்கோவில் பக்கம்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உளுந்தங்கஞ்சி கொண்டு கொடுப்பாங்க ஃபாஸ்டிங் முடிக்கும் போது. ஏன் தெரியுமா, பாடி பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே மட்டன் கிட்டனை போட்டோம்னா குடலில் பொத்தல் விழுந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச உடனே என்ன போடுவாங்க, கஞ்சி போடுவாங்க. எதுக்கு கஞ்சி ஊற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் குடல் கொஞ்சம் செட் ஆகும். என்ன தான் நீ ஆவியில் இருந்துட்டு வந்தாலும் உன் மாம்சம் என்னவா தான் இருக்கும். அப்போ 40 நாள் கழிச்சு மோசே வரும்போது மாம்சம் எப்படி இருக்கும், பலவீனமாக இருக்கும். உனக்கு தெரிய வேணாமா மோசே மலைக்கு மேலே போனால் என்ன பண்ணுவான்னு? கீழே உட்கார்ந்துருக்கிற யோசுவாவுக்கு தெரியுது இல்லையா? இன்னைக்கு நிறைய சிப்போராளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் ஓடணும்? அவங்களாம் ஓடலையா? ஆரோன் ஓடலையா? எலியாசர் ஓடலையா? காலேப் சந்தோஷமா இல்லையா? உனக்கு மட்டும் என்ன மோசே வேண்டி கிடக்க மலைக்கு மேல 40 நாள் பிரேயராமா உபவாசமாமா ஊர்ல இல்லாத ஊழியத்தை பண்றாரு இவரு. ஆண்டவர் சொல்வார், விடுறா ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒன்று கொடுத்தீங்களே, ஒரு 40 நாள் மேலே வாம்பார். மோசே எத்தனை 40 நாள் மேலே போயிட்டு வந்தான். கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அவன் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டான், ரெஸ்ட் எடுக்கவும் கூடாது. வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர்கள் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். சீப்ரு தீவுக்கு ஓடுறான், திரோவாத்துக்கு ஓடுறான், அங்கே ஓடுறான், கப்பலை பிடிக்க ஓடுறான். ஏன் நான் ஓடுறேன்? எங்கிட்ட இருக்கிற விஷயம் அப்பேற்பட்டது. நான் நடந்தால் காரியமாகாது, நான் ரெஸ்ட் எடுத்தால் காரியமாகாது. நான் ஓடினால்தான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா பரலோகம் என்னை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறது. என் கூட இருந்த அத்தனை பேர்ல ஏன் பரலோகம் என்ன நம்புதுன்னா, நான் ஓடுவேங்கிற நம்பிக்கையில தான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, உன் சுற்றி இருக்கிறவனை எப்படி வேணாலும் டிஸ்கரேஜ் பண்ணட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. பவுல் இப்போ எருசலேமுக்கு போவானா? பவுல் இப்போ கொஞ்சம் காற்று மழையுமா இருக்குது. பவுல் வசனம் சொல்லுது, எதுக்காக நான் நிற்க மாட்டேன், போயிட்டே இருக்கலாம், வாங்க போகலாம். ஒரு 3-4 விஷயம் நான் இதை தியானிக்கும் போது எனக்கு பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது வாசிங்க, 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால், இப்ப என்ன காத்து அடிக்குது? எதிர்காற்று. எங்களை போக விடாமல் தடுக்கிற காத்து அடிக்குது. எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு. காற்று என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பிசாசினுடைய கிரியை. பைபிள் படி ஒரு சில பிசாசின் கிரியை காத்துக்கு ஒப்புமையா இருக்கு. அது வேணா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு, இங்கிலீஷ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் விண்ட்னு இருக்கும். ஆகாயத்து அதிகார பிரபு. அப்போ பிசாசு சில நேரத்தில் எதை யூஸ் பண்ணும்? காற்று. அவன் எதை வேணா யூஸ் பண்ணுவான், காற்றை யூஸ் பண்ணுவான், சமுத்திரத்தை. அதனால தான் ஆண்டவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர். அவர் சிருஷ்டித்த காத்து அவருக்கு விரோதமாக எழும்புமா? எழும்பாது. தூதர்கள் காற்றுகளை போல இருக்கிறார்கள். அப்போ காற்று சில நேரத்தில் எதிர்காற்றுனா என்ன? எதிர் தூதர்கள், பிசாசின் கிரியை எதிர்த்து நிற்குது. ஆனால் அப்போஸ்தலர் சொல்றான், பிசாசு எதிர்க்குது, நாம என்ன செய்ய முடியாது, அதுக்காக உட்கார முடியாது, ஓடு.
எதிர்ப்பு இருக்குது, ஓடு ஓடு ஓடு. எதிர்ப்பு இல்லாம ஊழியம் இல்லையா? எதிர்ப்பு இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. எல்லாமே சுமூகமா இருக்கணும், எல்லாமே பார்க்கறதுக்கு சாஃப்டா இருக்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாமே திறந்த வாசல், நைட்டு போகிற வரைக்கும் எல்லாம் சமாதானம். ஆவிக்குரிய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது தான். அதனால தான் பைபிள் சொல்லுது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். எங்களுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் அந்தகாரத்தின் லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஊழியத்தில், எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுறவங்க ஒருத்தன் இருக்கான், அது வேற, எங்களுக்கு தெரியாது. ஆனால் பைபிள் உபதேசம் இதுதான். ஸ்பிரிச்சுவலி வார்ஃபேர்னு ஒன்று உண்டு. அந்த வார்ஃபேரில் நீ இருந்து தான் ஆகணும். ஆனால் உட்காரக்கூடாது. உன்னை உட்கார வைக்கிறதுக்கு போராட்டம் வரும். யூ மஸ்ட் ரன். ஓடுன்றார் ஆண்டவர், ஓடிட்டேரு. பிசாசு எங்க வேணா போராட்டத்தை கொண்டாடுவான், என்ன பிரச்சனை வேணா கொண்டாடுவான் உன்னை உட்கார வைக்கிறதுக்கு. உன்னோட ஊழியத்தில் பணப்பற்றாக்குறை வரும், சில நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை வரும், வியாதி வரும். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு, உனக்கு வந்தால் கூட நீ ஓடி போயிடுவ. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்துடும், பிள்ளைகளுக்கு வந்துடும், மனைவிக்கு வந்துடும், அம்மா அப்பாவுக்கு வந்துடும். நல்ல சீரியஸாக இருக்கும். அன்னைக்கு ஊழியம் இருக்கும். கேட்பாங்க, அந்த நேரத்தில் பிள்ளை கேட்கும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற படுத்துருக்கிற பிள்ளை கேட்கும், அப்பா போவாதீங்கங்கோ. இதுதான் நீ டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். கர்த்தருக்காகவா பிள்ளைக்காகவான்னு சொல்லி. நீ கர்த்தருக்காக நீ எடுத்தினா கர்த்தர் ஊழியத்தையும் பார்த்துப்பார், பிள்ளையும் பார்த்துப்பார். நிறைய பேர் இங்கே தான் பிள்ளைய பலி கொடுக்கறது. ஆபிரகாம பிள்ளையை கேட்டார்ல, நம்மக்கிட்ட பிள்ளைய பலி கொடுன்னு கேட்க மாட்டார். ஒரு ஜுரம் வந்துச்சு, என் கையில் ஒப்படைச்சிட்டு ஊழியத்துக்கு வரியா, இல்லை பிள்ளை கையில் ஊழியத்தை ஒப்படைச்சிட்டு அங்கேயே உட்காந்துருக்கியா? இதான் ஆண்டவருடைய கேள்வி. நீ நேசிக்கிறது யாராவனா இருக்கும், மனைவியாக கூட இருக்கும், அது அன்னைக்கு பார்த்து உடம்பு செல்லாமல் படுத்துகிறோம், சீரியஸாக இருக்கும். அந்த நேரம் சொல்லும், கொஞ்சம் இருங்க, நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த அம்மாவோடைய கேள்வி இயல்பு, மனித இயல்பு. ஆனால் உனக்குரிய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். அதான் எதிர்ப்பு. உன் கூட இருக்கிறவங்க மட்டும் அதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்துட்டாங்கன்னா நீங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து ஓடுகிறவர்கள். சேர்ந்து ஓடுறவங்கன்னா 2 பேர் தான். சில நேரத்தில் சில ஆவிக்குரிய ஊழியக்காரருடைய மனைவிகளை நான் பார்த்து அவங்களுடைய சாட்சிகளை படிச்சிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரருடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவங்க ஜெப வீட்டில் ஜெபிக்கும் போது, அப்போல்லாம் கட்ட அடுப்பு தான், 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஜெபிக்கும் போது அனல் அடித்து வயிற்றில் உள்ள பிள்ளை செத்து போச்சு. கட்ட அடுப்பு அந்த உட்காந்துருந்து அவங்க சமைக்கிறாங்க, அடிக்குது. அவங்க அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. 2-3 நாள் கழித்து பார்த்தா மூமெண்ட் எதுவுமே இல்லை. அப்புறம் பார்த்தா பிள்ளை செத்து போச்சு. அப்போது கணவன் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி இந்த பிள்ளையை கர்த்தர் ஏன் எடுத்தாருன்னு தெரியல, நமக்கு பிள்ளை இல்லை போல், ஊழியத்துக்கு தடையாக இருக்கும் போல், நமக்கு ஊழியத்துக்கு பிள்ளை இல்லாமல் வாழுவோமா? அந்த அம்மா சொல்லிச்சா, ஊழியந்தம்பா முக்கியம், ஆண்டவர் நமக்கு நிறைய பிள்ளைகளை கொடுப்பாரு. அந்த சபையில் அவங்க சாகும்போது கிட்டத்தட்ட 80,000 பேர் இருந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? சில நேரத்தில் நீ ஓடுறதுக்கான முடிவை நிற்க வைக்கிறதுக்கு பிசாசு சில எதிர்ப்புகளை ஏற்படுத்துவோம். நீ எதை நோக்கி ஓடுறங்கிறது தான் கேள்வி. கிறிஸ்துவை நோக்கி ஓடுறியா, எதிர்காத்த பார்த்துட்டு உக்காந்துடுறியான்னு. நிறைய பேர் உட்காந்துட்டான் ஊழியத்தில், நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உட்காந்துட்டான். 2வது வாசிங்க, அதே 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். காத்து தடுத்துருச்சு, எங்களை ஸ்லோ பண்ணுது, எங்களை ஓட விட மாட்டேங்குது. சூழ்நிலை எனக்கு எப்படி இருக்குது? ஓடவே முடியாது, தடுக்குது காத்து. என் வாழ்க்கையில் மினிஸ்ட்ரி நான் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓவர், இதுக்கு மேலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல அவன் சொல்கிறான், கொஞ்சம் ஒதுக்குப்புறமா நாங்கள் ஓடிட்டோம், சான்ஸ் கிடைக்குது, ஓடிட்டோம். எங்களை தடுத்தாலும்
எங்களை நிறுத்த முடியாது. நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். எங்களை தடுத்தாலும் எங்கள் ஊழியத்தை நிறுத்த முடியாது. நாங்கள் இயேசுக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிறவர்கள். நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் செத்துட்டோன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது வரைக்கும் நாங்கள் ஓடுவோம். ஓடுறான் பாருங்க, எவ்வளோ பெரியதான இதை தியானிக்க அன்னைக்கு அவங்களுடைய அந்த டெடிகேஷன் தான் இன்னைக்கு சபைகள் வளர்ந்து இவ்வளோ தூரம் நிற்கிது. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு உட்காந்துட்டு இவ்வளோ பேசுகிறோன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்கேயோ என்னைக்கோ ஒருத்தன் தடுக்க முடியாமல் ஓடி இருக்கிறான். அவன் ஓடின ஓட்டத்தினுடைய விளைவு தான் நீயும் நானும் இன்னைக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். இன்னைக்கு நீயும் நானும் ஓடணும்னா கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை நிற்கும், சபை எழும்போம். இன்னைக்கு நீ நானும் உட்கார விரும்புகிறோம். சின்ன யாராவது தடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், அதை ஒரு காரணமாக்கி நம்ம உட்காந்துறோம். வியாதி தடுக்குதா, பலகீனம் தடுக்குதா? அன்னைக்கெல்லாம் சர்ச்சுக்கு எப்படி கொண்டாந்துருக்கிறான், வரவே முடியாது, கூரையை பிரித்து இறக்கிட்டானா. சர்ச்சுக்கு எப்படி வந்திருக்கிறான், நடக்க முடியல, ஆனாலும் கூரையை பிரித்து கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ள இறக்கிட்டான். இன்னைக்கு ஜுரம், கோல்டு, சின்ன இருமல், நான் வரல, ஏன் ஒரே கோல்டாக இருக்கு, அப்புறம் ஆன்லைன்லேயே பார்த்துக்கிறேன். சர்ச்சுக்கு வர்றதுக்கு சோம்பேறித்தனம், ஆவிக்குரிய சோம்பேறிகள். அவ்வளவு பலவீனத்தில் நீ இயேசுகிட்ட வந்தாதான் ஏன் சுகம் கிடைக்கும்? நீ வீட்டில் படுத்துக்கிறதா எப்படி சுகம் கிடைக்கும்? நான் இயேசுகிட்ட வருவதை, சபைக்கு வருவதை யாரும் தடுக்க முடியாது. என்னை எதுவும் தடுக்கவும் தடுக்காது. சின்ன சின்ன விஷயம் அவ்வளோதான், முடியாது, என்னால் முடியாது. நீ யாருக்கிட்ட கோச்சிக்கிற தெரியுமா? கர்த்தர்கிட்ட. உன் வைராகியத்துக்கு தக்கதாக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த அளவுக்கு ஓடினதுனால தான் இன்றைக்கி அவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் 2000 வருஷம் கழிச்சு. நீ கொஞ்சம் சொனங்கினா நீ மறக்கப்பட்டுருவ. உன்னை பற்றி மறக்கப்பட்டே போயிடும், நீ நினைவு கூறவே பட மாட்டேன். அன்னைக்கு அவன் ஓட்டின ஓட்டத்தினால தான் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கோம்? அவன் ஓடினா இன்றைக்கி அவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்த நீ மறக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடுவ. 3வது வாசிங்க, 27:13 வாசிங்க. தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். இப்போ எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கு, எல்லாம் கைகூடி வந்திருக்கு, தென்றல் வீசுது, மைல்டாக இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு, அதனாலையும் நான் ஸ்லோவாக மாட்டேன். சிலர் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன ஆகிடுவான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்க, அப்போ தான் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம நல்லா இருக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய பேர்கிட்ட ஆவிக்குரிய குடும்பத்தில் இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, உபத்திரவத்தில் இருக்கிற வைராக்கியம் ஆசீர்வாதத்தில் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? உபத்திரவப்படும் போது எல்லா மீட்டிங்கும் வருவாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்க, ஏதோ சின்ன ப்ரேயர் வச்சா வருவாங்க, எப்படியாவது எங்கள் பிரச்சனை மாறணும், ஜோம் பண்ணுங்க, கரெக்டாக வருவாங்க, ஓடி வருவாங்க, டயத்துக்கு வருவாங்க. இவங்க இவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்களேன்னு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவங்கள ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து ஒரு 2 வீலர் கொடுப்பார். அதற்கு பிறகு 5 நிமிஷம் லேட்டு தான். காரணம் நான் இல்லை, டிராஃபிக். அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்து 2 பிள்ளையை கொடுப்பார். ஸோ ஒரு 2 வீலரில் 2 பிள்ளை வர முடியாது, கணவன் மனைவி 4 பேர் வர முடியாது. அப்போது ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், நாங்கள் இவ்வளோ பாடுகள் மத்தியில் போகிறோம், எங்களுக்கு உடனே ஆண்டவர் சரி ஒரு கார் கொடுப்போம். 1/2 மணி நேரம் லேட்டு. ஏன் லேட்டு? பயங்கர டிராஃபிக். தென்றல் நல்லா வீசுது, கயிறு அனுகூலமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மைல்டாக இருக்கு. இப்போ அடுத்து அவன் சொல்கிறான், எவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருந்தாலும் என் ஓட்டம் மட்டும் நிற்கவே நிற்காது, நான் ஓடுற ஸ்பீடு குறையாது. அவன் சொல்கிறான், அவ்வளோதான். கடைசியாக வாசிங்களேன், 27:40 வாசிங்க. 40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி
பாருங்க, எல்லாம் போச்சு, உடஞ்சிருச்சு, கப்பல் முடிஞ்சிச்சு, எல்லாம் ஓவர். இப்பவும் சொல்கிறான், இப்போ நம்ம எங்கே ஓடணும்? கரைக்கு நேராக ஓடணும். இப்பவும் ஓடு. ஏங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் ஓவர், இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் சொல்கிறான், இப்பவும் ஓடு. ஏன்? அந்த கரையில் கொஞ்சம் பேர் இருப்பான், அந்த கரையில் கொஞ்சம் பேரை சந்திக்க வேண்டியிருக்கு, அந்த கரையில் கொஞ்சம் ஒரு கிராமம் இருக்கு, அவனை சந்திக்கணும். நான் சாவரேனே இல்லையோ, நான் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த ஓட்டம் தான் இளைப்படையாத ஓட்டம். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்னு இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள், அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அவருக்காக எப்படி காத்திருப்பாங்கன்னா, வெறும் சும்மா காத்திருக்க மாட்டாங்க, ஓடினாலும் இளைப்படையாமல் காத்திருப்பார்கள். யூ மஸ்ட் ரன். ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை நோக்கி ஓடணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் ஓடணும் ஆண்டவரே, இன்னும் ஓடணும் ஆண்டவரே. வேதாகமத்தில் ஒரு சிலரையெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், 9ஆம் வசனம், அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டு முத்திரைக்கப்பட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு எழுந்திருப்பாய். இவனுக்கு டைம் முடிஞ்சிருச்சு, தானியேலுக்கு என்ன ஆயிடுச்சு? டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் என்ன கேட்குறான்? இன்னும் எனக்கு அதை பற்றி சொல்லுங்க, எனக்கு இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்கிறான், நீ போய் இளைப்பார், ரெஸ்ட் எடு. அவங்களா ரெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? மினிஸ்ட்ரியில் அவன் திருப்தியே ஆகலை, சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிலர்லாம் ஒரு 1, 2, 3 தடவை வேதாகமத்தை வாசிச்சிருவாங்க. வாசிட்ட பிறகு அதுக்கப்புறம் வேதாகமம் வாசிக்கிறதுவே ஸ்லோவாகிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நானும் 10 தடவை வாசிச்சிட்டேன், 20 தடவை வாசிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இதில் ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கடமைக்காக வாசிப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் 300 தடவை வாசித்தாலும் 300 தடவையும் இந்த வேதாகமம் புதுசாக தான் இருக்கும். த நியூ ஒன், புது புது பொக்கிஷம், புது புதைப்பொருள் உள்ளுக்குள்ளது வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்லுவார், ஒரு தடவை வாசித்த பிறகு செகண்ட் டைம் அந்த பைபிளை அதை வச்சு வாசிக்க மாட்டார். எதனால் காரணம்னா, முதல் தடவை வாசிக்கும் போது என்ன பண்ணியிருப்பார்? நிறைய அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி எல்லாம் வச்சுருப்பார். செகண்ட் டைம் வாசிக்கும் போது அதே தாட்டு மைண்டில் வரும். அதனால் என்ன பண்ணுவாரா, அந்த பைபிளை அதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த பைபிளை யூஸ் பண்ணவே மாட்டார். யாருக்காவது கொடுத்துட்டு அடுத்த பைபிள் வாங்குவார், புதுசாக வாசிப்பார். பழைய தாட்டு எதுவும் என் மைண்டில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அப்போ தான் எனக்கு இந்த பைபிள்லேருந்து என்ன கிடைக்கும்? புது தாட்ஸ் வரும். நம்மெல்லாம் ஒரு சிலர் ஒரு தாட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வாழ்க்கைக்கே வச்சு ஓட்டி முடிச்சிருவோம். அவ்வளோதான், ஒரே தாட்டு லைஃப் லாங். நம்மளை பற்றி சொல்கிறவனும் அதை தான் சொல்லுவான், அவர் அந்த தாட்டு நல்லா கொடுப்பாரு இல்லையா? அதைத்தான் சொல்கிறேன். ஏன்? இது புது ஊற்று. ஒவ்வொரு நாளும் இதிலிருந்து புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு வரும்? இளைப்படையாமல் ஓடுகிறவனுக்கு வரும். ஆண்டவர்கிட்ட டெய்லி கேட்குறவனுக்கு டெய்லி வசனம் வேணும், இன்னும் வேணும், புதுசாக வேணும், நான் இன்னும் ஓடணும், இன்னும் ஆண்டவர் கூட நிற்காமல் ஓடிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம் இந்த வேதாகமத்தில் உண்டு. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவம் தேவ சமூகத்தில் உண்டு. மோசேயை பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், முச்செடியில் பார்த்த மகிமை நம்ம வாழ்நாளுக்கே கிடைக்காத மகிமை. ஆனால் அவன் அதில் திருப்தியே ஆகலை. அடுத்து கேட்குறான், உங்களுடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் அவராக ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னை கண்டு ஜனங்கள் பயப்படும்படிக்கு நான் என்னுடைய மகிமையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன். அது ஒரு மகிமை. ஜனங்க மலைக்கு கீழேயே போக முடியல, ஆனால் இவன் மலைக்கு மேலே போய் மேகத்துக்குள்ளேயே போயிட்டான். இவ்வளவும் பார்த்துட்ட மோசே திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் உன்னுடைய மகிமையை பார்க்க வேண்டும். இப்போ யோசித்து பாருங்க, அவனுக்குள்ள அந்த தேவ சமூகத்தில் அடைகிற அந்த அனுபவத்தில் அவனுக்கு என்னவே வரல, ஒரு திருப்தி வரல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இன்னும் இருக்க ஆண்டவரே, இன்னும் இருக்க ஆண்டவரே. அதான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஒரு இடத்துல நீ ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிற, டயர்ட் ஆகிற, போதும் தோணுது, சாட்டிஸ்ஃபை ஆகிற, இல்லை இதுக்கு மேலே வேணான்னு நினைக்கிறேன்னா நீ காத்திருக்கிற அனுபவத்திலேருந்து விலகுறேன்னு அர்த்தம். கத்திருக்கிற காத்திரவன் தான்
எப்படி இருப்பான்? ஓடினாலும் இளைப்படைய மாட்டான். இளைப்படையாமல் ஓடுவான்னு அர்த்தம். எப்போ நீ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கணும், போதும், திருப்தி, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக பிரகாரமாகும். எப்படியோ நீ கர்த்தருக்குள்ள எப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உனக்கு வருதோ அன்னைக்கு நீ காத்திருக்கிற அனுபவத்தை விட்டு போயிட்டேன்னு அர்த்தம். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும். இன்னும் போயிட்டே இருக்கணும். என் ஜேர்னி முடியாது முடியாது முடியாது. இன்னும் வேதத்தினுடைய தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். இன்னும் வெளிப்பாடு கிடைக்கும், புதுசு புதுசாக கிடைக்கும், இன்னும் யாரும் கேட்காத வார்த்தைகள் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ தோண்டிக்கிட்டே இருக்கணும். உட்காந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. டாக்டரே சொல்கிறார், நல்லா நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன்? நீ நடந்துக்கிட்டே இருந்தால் பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டே இருந்தால் வியாதி வராமல் இருக்கும். முதல்ல வியாதியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நீ உட்கார ஆரம்பிச்சேன்னு அர்த்தம். இப்போ ஏன் நிறைய வியாதி? எல்லாம் உட்காந்து வேலை பார்க்குறான்னு அர்த்தம். நிறைய ஆஃபீஸ் வந்து எல்லாம் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்த பிறகு என்ன ஆயிடுச்சு? வியாதி அதிகமாயிருச்சு. எல்லாம் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு என்ன வரல? வியாதியே வரல. எல்லாம் நல்ல வேலை பார்த்துட்டு வியாதி வரல. உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சா வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, உட்காராத, நல்லா ஓடு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு. ஸ்பிரிச்சுவலி நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி நீ ஓடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன வராது? ஸ்பிரிச்சுவலி வியாதியே வராது. ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன், வியாதியே வராது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வியாதிப்படாமல் உற்சாகமாய், இன்னும் வைராக்கியமாய், இன்னும் அதிக பலத்தோடு கூட தேவ சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். இதில் ரெண்டாவது பகுதி இருக்குது. என்னது? நடந்தாலும் சரி, அது இப்போ நம்ம பார்க்க முடியாது, நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் அதோடைய இன்னொரு தடவை இந்த யார் இந்த நடந்தாலும் ஓடினவர்கள் என்பது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அதான் ஓடுறது. 12:1 எபிரேயருக்கு நிருபம் வாசித்தோம். நடக்கிறது வந்து நியாயப்பிரமாணம். பழைய ஏற்பாட்டில் யார் யாரெல்லாம் ஆண்டவர் நடக்க சொன்னார், நீங்கள் வேணால் போய் தியானிங்க. அதை பற்றி நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முறை பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கொடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, புது பலன் அடைவதற்காக காத்திருக்கிறோம். அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் இளைப்படையாமல் ஓடணும், பலத்தோடு இருக்கணும். அதான் இயேசு சொல்றார், நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அதனால தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைக்கும் போது 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, இவர்கள் யார்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலின் உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஏன்? இங்கேயே அவர்கள் இளைப்படையாமல் ஓடினாங்க, அங்கேயும் அவர்கள் இளைப்படையவே மாட்டார்கள். அங்கே இளைப்பாறுதல் பெறுவார்கள், ஆனால் இளைப்படைய மாட்டார்கள். இளைப்பாறுதலை பெறுவார்கள். God will take you to the eternal life, eternal rest. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற ஓடுறேன் ஆண்டவரே, நான் உட்காந்துடக்கூடாதுப்பா, நான் சோர்ந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் இழப்படைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, எந்த இடத்திலும் நான் ஆண்டவரே பலவீனப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ பேர் அப்படி பலவீனப்பட்டு போயிட்டாங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று காத்திருக்கிறவர்கள், நாங்கள் என்ன ஓட்டம் ஓடினோம், ஓடிட்டே இருக்கணும் ஆண்டவரே. தென்றல் வீசினாலும் ஓடணும், புயல் அடித்தாலும் ஓடணும், யார் தடுத்தாலும் ஓடணும், எதுவுமே இல்லை மரணம்தான்னு நிர்ணயம் பண்ணாலும் நான் கரையை நோக்கி ஓடுவேன். அந்த கரையில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சுட்டு நான் சாவேன். பாம்பு கடித்தாலும் நான் ஓடுவேன். அதனால தான் பவுல் சொல்கிறான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏன்? அந்த அன்பு என்னை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. இயேசுவை நோக்கி ஓட கடவோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். இயேசுவை நோக்கி ஓடு. யூ நெவர் டேக் ரெஸ்ட். நீ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு திருப்தி உனக்கு வருதுன்னா நீ காத்திருக்கிற அனுபவத்தை விட்டு போறேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சொல்கிறேன், நான் ஊழியத்தில் மட்டும் சொல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். ஆண்டவர் உனக்கு எல்லாம் உன்னை சுற்றிலும் அமைதலாக வச்சுட்டாரு. சாலமோன் காலத்தில் எல்லாம் அமைதலாக இருந்தது, சாலமோனுக்கு வீழ்ச்சி வந்தது.
யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்த தாவீது விழாம இருந்தான். உப்பரைக்கின் மேல் இளைப்பாற கொண்ட கொஞ்சம் நடந்தான், வீழ்ச்சி வந்துருச்சு. நடந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் உனக்கு வீழ்ச்சி வராது. ஓடிக்கிட்டே இரு. அவன் நடந்தான் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் நீ ஓடு. ஏன்னா உன் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிற பொறுப்பு அப்பேற்பட்டது. நடந்தா அது போய் சேர முடியாது. நடந்தா போய் சேர முடியாது, ஓடினா தான் சேர முடியும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஓட தொடங்குகிறேன். ஆண்டவரே என் ஓட்டம் நல்ல ஓட்டமாக இருக்கட்டும். போராட்டம் நேர்ந்த ஓட்டம் தான், ஆனால் நான் ஓடுவேன். ஆண்டவரே என்னை எதுவுமே தடுக்காது. ஒப்பு கொடுப்போமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் செபிக்கிறேன். அப்பா, மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களுக்கு நியமித்தப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் முடிவு பரியந்தம் ஓட கிருபை பாராட்டும். எதுவும் எங்களை தடுக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மேலும் இது போன்ற பதிவுகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.